மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா நேயர்களே வணக்கம். தற்போது உங்களிடம் சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி விளக்கமாக கூற உள்ளேன். அன்புள்ள சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6-7க்கு அதிபதியான சனி பகவான் தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய சனி மாற்றத்தின் மூலமாக, அதாவது உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற 29/3/2025 ஏற்படக்கூடிய அந்த சனி மாற்றத்தின் மூலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு மாறுதலாகிறார். ஜென்ம ராசிக்கு 8இல் சனி சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்க இருக்கிறது. அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய, திருமண பொருத்தம் பார்க்க, நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன், 33, பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை. செல் 7200163001, 9383763001. அஷ்டம சனி நடக்க இருப்பதால் உங்களது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்கள் எதிலும் சிறப்பாக செயல்பட்டாலும் ஏதாவது வகையில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படும். நேரத்திற்கு சாப்பிட முடியாது, கண்டுபிடிக்க முடியாத சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் ஏற்படும். மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலும் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படலாம். வீட்டில் தேவையில்லாத வகையில் மருத்துவ செலவுகள் உண்டாகும். அதிலும் குறிப்பாக நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும். கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வீட்டில் வயது மூத்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் மூலமாக கூட தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, சின்ன பாதிப்பு என்றாலும் அதற்கு உடனடியாக அதற்கான மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்வது மிக மிக நல்லது. எந்த ஒரு பாதிப்புமே சிறிதாக இருக்கின்ற போது அதற்கான சிகிச்சைகளை மேற்கொண்டால் ஒரு தேவையற்ற நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். அதனால் ஒரு சின்ன பாதிப்பாக இருக்கின்ற போதே அந்த ஆரோக்கியத்துக்கு சற்று முக்கியத்துவம் தருவது மிக மிக நல்லது. ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வீண் செலவுகளை சமாளிக்க மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்வது கூட மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொண்டு விட்டால் மற்ற விஷயங்களில் சற்று சாதகமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்படுவது, அதிலும் குறிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் நேரடியாக சில விஷயங்களில் செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் காரணமாக உங்களது ஓய்வு நேரம் குறையும். இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் மட்டுமே தொழிலை சிறப்பாக நடத்த முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கும். மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரியிடம் சிறு சிறு ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் அதிகாரிகளிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்றால் 8இல் சனி சஞ்சரிக்க இருப்பதால் தேவையில்லாத பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த தருணத்தில் மற்ற கிரக சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய உங்களுக்கு பார்த்தோமானால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றதால் அஷ்டம சனி நடைபெற்றாலும் அது 2025 மேலிருந்து 2026 ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ள காலத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் பணப்புழக்கங்கள் எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள், குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகங்கள் என 7ஆம் வீட்டை குரு பார்ப்பார் இருந்ததுனால
குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகளும் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டாகும். 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும் 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வதும் அவ்வளவு சிறப்பு என கூற முடியாது. அடுத்து இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா சர்ப்பகிரக சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது 18/5/2025 5/12/2026 முடிய உங்கள் ராசியில் கேது 7ல் ராகு சஞ்சாரம் செய்வது அவ்வளவு ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாகும். அடுத்த ராகு கேது பயிற்சி, அதாவது 5/12/2026 அடுத்த ராகு கேது பயிற்சி ஏற்படும். அந்த ராகு கேது பயிற்சி ஏற்படுகின்ற போது சர்ப்பகிரகமான ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான அமைப்பாகும். 6ஆம் வீட்டுக்கு ராகு பகவான் வருகின்ற பொழுது ஒரு மிகவும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து தற்போது உங்களுக்கு அஷ்டம சனி வர இருப்பதனால நடக்க இருப்பதனால நீங்கள் தொடர்ந்து சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு வழிபாடு என்பது என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஸ்தலங்களுக்கு, விநாயகர் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது. அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய திருமண பொருத்தம் பார்க்க நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன் 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை. செல் 7200163001 9383763001. அடுத்து பார்த்தீங்கன்றால் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றுவது, சனிக்கிழமையில் விரதம் இருக்கிறதுலாம் கூட ஒரு சில வளமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சிம்ம ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இதுவரை கூறினேன். மற்ற ராசிகளுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களது ஓம் சரணவ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பக்கங்களை பார்க்கவும். நன்றி.